ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு நியூ என்ட்ரி உண்மையா ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதா. ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் நார்மல் ஆர்டிஸ்ட் கிடையாது, கொஞ்சம் எல்லாருமே பெரிய பெரிய பாப்புலர் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு வளர்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எஸ், ஆரம்பத்தில் ஒரு 4 பசங்க 2 பேர் மட்டும் வச்சு மூவ் ஆன ஒரு சீரியல் இன்னைக்கு நிறைய பேரை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தர் முக்கியமாக வந்து சரண்யாவை கொண்டு வந்தது உண்மையிலே பெரிய விஷயம். அந்த கேரக்டர் நெகட்டிவாக இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரீச் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இன்னுமே பெரிய விஷயம். ஸோ எல்லாருக்குமே பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய மாமா பழனிவேல் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பேரா நம்மளுடைய சைந்தனி பிரகாஷ் அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல். சைந்தனி வந்தது அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். இந்த சீரியல் அவங்க எந்த ஒரு ரோல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்சனலாக எனக்கு பிடிக்கும் அவங்களோட ஆக்டிங்கை. ஸோ அவங்கள பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீமுக்கு வெல்கம் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்துட்டு ரோல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போதான் வந்துட்டு அவருடைய மேரேஜ் வந்து செகண்ட் டைம் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு அவங்களுடைய பிரதர்ஸ் வந்துட்டு இவங்களை மனப்பெண்ணா கொண்டு வராங்க. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணலன்னா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க இன்வைட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதே போல நேற்று நான் சைந்தனியுடைய ப்ரொஃபைலுமே பார்த்தேன். நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டு அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆக போகுது? ஏன்னா பழைய இவங்க வீட்டில் தான் நம்மளுடைய பாண்டியன் வீட்டில் தான் தங்குவார். ஸோ இதுக்கப்புறம் அவங்க எதுவும் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரில. நெகட்டிவாக போகுமா, உங்களுக்கு கேரக்டரில் பாசிட்டிவ் வருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரில. பட் எனிவே பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு மேரேஜ் ட்ராக் முடிஞ்சு அடுத்த ஒரு கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னதான் தங்கமயிலுடைய கேரக்டர் ரிவீல் ஆகிட்டா கூட அவங்க இப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடாக இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கேரக்டர் ஒரு இடத்துல ரிவீல் ஆயிடுச்சுன்னா கூட அடுத்து இவங்களுடைய கேரக்டர் வச்சு அவங்க நெகட்டிவாக மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நம்மளுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீமுக்கு. ஸோ உண்மையிலே சந்தோஷம் அப்படிங்கிறது தான். பிஎஸ்டும் உண்மையிலே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. பேருக்கு ஒரு பக்கம் சீன்ஸ் வைக்கிறாங்க, ஒரு பக்கம் மேரேஜ் ட்ராக், ஹை வோல்டேஜ் ட்ராக், இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தருடைய கதையுமே ஒரு பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இன்னும் நல்லா என்கேஜ்மெண்ட் நல்லா அப்படின்னா ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் சென்டிமெண்டா எமோஷனல் சீன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே அது ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் ஆகும் அப்படிங்கிறதா. இதெல்லாம் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1லயே நம்ம நிறைய பார்த்தாச்சு. பிரியாத்த மேம் இதெல்லாம் அவங்க அசால்ட்டா பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்குமே இருக்கு. ஸோ அப்கமிங்ல ஒரு மேரேஜ் ட்ராக், அது தொடர்ந்து ஒரு நியூ என்ட்ரி, அது தொடர்ந்து ஒரு பெரிய கதையில சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் குமரேசன் அரசி அவங்களுடைய பேருமே வந்துட்டு ஒரு பக்கம் குமரவேல் நினைக்கிறேன், குமரவேல் அரசி கேரக்டருக்கான பேர் வந்து ஒரு பக்கம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய மேரேஜ் எப்போ அப்படிங்கிறது இருக்கு. அது ஒரு பக்கம் ஒரு பெரிய ட்விஸ்ட் இல்லையா. ஆக எந்த ஒரு பையனுக்குமே பார்த்து நல்ல ஒரு மேரேஜ் நடக்கல போல, எக்ஸப்ட் அந்த ஃபர்ஸ்ட் பேரை தவிர்த்து. ஸோ பாப்பா நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.